வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய ஓமன் வணிக உடன்பாடு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இரு நாடுகளிடையேயான உறவு புதிய உயரத்தை எட்டும் என்றும் பிரதமர் நம்பிக்கை. சென்னை கொளத்தூரில் புதிய திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒரே நேரத்தில் 15 ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து முதலமைச்சர் வாழ்த்து. திமுக தீய சக்தி என்றும் அதை விரட்ட வந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் தூய சக்தி என்றும் விஜய் பேச்சு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டு சான்று பெறாத வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடாது என கட்டுப்பாடு. புதிய கட்டுப்பாடு நடைமுறைக்கு வந்துள்ளதால் சான்று பெற படையெடுக்கும் வாகன உரிமையாளர்கள். ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு சூட்டியிருந்த காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் போராட்டம். மக்களின் வேலை பெறும் உரிமைக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து உக்ரைனுக்கு கடன் வழங்கும் திட்டம். இறுதி முடிவு எடுப்பதற்காக பெல்ஜியத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா ஓமன் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான உடன்பாடு வணிகத்தை ஊக்குவித்து முதலீட்டுக்கான புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதுடன் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்துவிடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் தலைநகர் மஸ்கட்டில் இந்தியா ஓமன் வணிக கூட்டமைப்பின் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஓமன் வணிகத்துறை அமைச்சர் கைஸ் பின் அகமது அல் யூசுப் பேசினார். அப்போது ஓமனும் இந்தியாவும் வரலாற்று காலம் தொட்டே வணிக தொடர்பும் ஒத்துழைப்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஓமன் வணிக கூட்டமைப்பு கூட்டத்தில் பேசிய இந்திய வணிகம் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஓமனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான உடன்பாடு கையொப்பமாகும் இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்கது என தெரிவித்தார். இந்த உடன்பாடு இரு நாட்டு மக்களின் சிறப்பான எதிர்காலத்தை கட்டமைக்கும் முயற்சியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஓமன் வணிக கூட்டமைப்பு கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இரு நாடுகளின் கூட்டுறவு புதிய உயரங்களை எட்டும் வகையில் ஒரு புதிய பாதையில் புதிய வேகத்தில் பயணிப்பதாக தெரிவித்தார். இதில் இரு நாடுகளும் முதன்மை பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். வரலாற்று காலம் தொட்டே இந்தியாவும் ஓமனும் வணிக தொடர்பு கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளிடையேயான உறவு புதிய உயரத்தை எட்டும் என்று கூறினார். இரு நாடுகளுக்கிடையேயான விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான உடன்பாடு புதிய நம்பிக்கையையும் புதிய ஆற்றலையும் வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இது வணிகத்தை ஊக்குவிப்பதுடன் முதலீட்டுக்கான புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதுடன் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்துவிடும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் புதிய திருமண மண்டபத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரே நேரத்தில் 15 ஜோடிகளுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் இன்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபத்தை திறந்து வைத்துள்ளார். அதன்பின் ஒரே நேரத்தில் 15 ஜோடிகளுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்து மணமக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தினார். இந்த விழாவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக தீய சக்தி என்றும் அதனை விரட்ட வந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் தூய சக்தி என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டார். அப்போது விஜய்க்கு செங்கோட்டையின் வெள்ளி செங்கோலை பரிசளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது தாங்கள் பேசினால் அது சினிமா டயலாக் என கூறி திமுகவினர் கிண்டல் அடிப்பதாக தெரிவித்தார். தன்னுடைய கேரக்டரையே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே என்று முதலமைச்சர் பேசியது மட்டும் சிலப்பதிகார வரிகளா என்று விஜய் கேள்வி எழுப்பினார். விஜயின் பேச்சு திமுகவின் பொதுக்கூட்டத்தில் கூடியது காசுக்காக கூடிய கூட்டம் என்றும் தங்கள் கட்சி கூட்டியது தனது மீது அன்பு வைத்துள்ள மக்களின் கூட்டம் என்றும் விஜய் கூறினார். விஜய் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு பணத்தை கொடுத்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைக்கும் திமுக தீய சக்தி என்று கூறினார்.
அந்த திமுகவினை விரட்டிவிட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக ஆட்சியை பிடிக்க நினைக்கும் தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்திற்கு வந்திருப்போர் அனைவரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்றும் அதுவே தன்னுடைய விருப்பம் என்றும் தொண்டர்களை விஜய் கேட்டுக் கொண்டார். டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டு சான்று பெறாத வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடாது என்று நடைமுறைக்கு வந்துள்ளது. டெல்லியிலும் அதை சுற்றியுள்ள பிற மாநில பகுதிகளான குருகிராமம், நொய்டா, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் வாகன போக்குவரத்து அதிகம் உள்ளதால் வானில் கரிப்புகை சூழ்ந்துள்ளது. இப்போது குளிர்காலம் என்பதால் பனி மூட்டத்துடன் புகை மூட்டமும் சேர்ந்து டெல்லியில் மாசுபாடு அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் பார்வை புலப்பாட்டு தூரம் குறைந்துள்ளது. இதனால் பகல் பொழுதிலேயே வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு செல்கின்றன. இந்நிலையில் டெல்லியில் வாகனங்கள் வெளியிடும் புகை மாசின் அளவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக மாசு கட்டுப்பாட்டு சான்று பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் வழங்க வேண்டும், சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கக்கூடாது என்பது நடைமுறைக்கு வந்துள்ளது. மாசு கட்டுப்பாட்டு சான்று பெறாத வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்காததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனால் மாசு கட்டுப்பாட்டு சான்று பெறும் இடங்களுக்கு வாகனங்களின் உரிமையாளர்கள் படையெடுத்துள்ளனர். எரிபொருள் நிலையங்களில் இந்த நடைமுறையை பின்பற்றுகிறீர்களா என்பதை கண்டறிய டெல்லி போக்குவரத்து கழகம் ஆட்களை பணியமர்த்தியுள்ளது. ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காந்தி மீது ஆளும் கட்சிக்கு வெறுப்புள்ளதாகவும் அதனால்தான் அவர் பெயரை நீக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்று எழுதிய மிகப்பெரிய பதாகையை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தினர். போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்த போராட்டம் பெயர் மாற்றத்திற்கானது மட்டுமல்ல, இது வேலை உரிமைக்கானது என்று கூறினார். வேலைக்கான உரிமையை பறிப்பது ஏழைகளுக்கு மிகவும் இன்னலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். தாராபுரத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைச்சர்கள் சாமிநாதன், கைல்விழி ஆகியோர் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து புதியதாக இணைந்த அனைவரையும் வரவேற்று கட்சி வளர்ச்சிக்காக இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்நிகழ்வில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன், நகர் செயலாளர் முருகானந்தம், முன்னாள் துணைத் தலைவர் செல்வகுமார், ஒன்றிய செயலாளர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து விழா நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சைவம் மற்றும் அசைவம் என இருவகை உணவுகள் பரிமாறப்பட்டன. துலுக்கர்பட்டி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை சபாநாயகர் அப்பாவு வழங்கினார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே துலுக்கர்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை சபாநாயகர் அப்பாவு வழங்கினார். இதையடுத்து அவர் நிகழ்ச்சியில் பேசிய போது மாணவர்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் விரைவில் வீடுதோறும் வழங்கப்படும் என்றும் கூறினார். இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெர்பினருள், மாவட்ட கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நகராட்சி அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் நகராட்சிக்கு உட்பட்ட கூரை நாட்டில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக ரேஷன் கடை கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நகராட்சி தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு புதிய நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் நகர்மன்ற துணைத் தலைவர் சிவகுமார், 28வது கவுன்சிலர் சுதா உள்ளிட்ட வார்டு கவுன்சிலர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மீனவர்களுடன் ஆளுநர் கைலாஷ்நாதன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய போது மீனவர் ஒருவர் அனைத்து திட்டங்களையும் செய்து தரும் நீங்கள்தான் எங்களுக்கு கடவுள் என்று கூறி புகழாரம் சூட்டினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்வள மேம்பாட்டு குறித்து காணொலி வாயிலாக மீனவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய, மாநில அரசுகள் எடுத்து வரும் முயற்சிகளை எடுத்துக் கூறினார்.
அதன் பின்னர் இந்தியாவில் 3வது இடமாக காரைக்காலில் மத்திய அரசின் மூலம் 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஆளுநரிடம் மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மீனவர் ஒருவர், ஒன்றுமில்லாத ஏழை மக்களுக்கு யார் உதவி செய்கிறாரோ அவர்தான் கடவுள், அதே போன்றுதான் எங்களுக்கு நீங்கள்தான் கடவுள் என்று கூறி புகழாரம் சூட்டியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியது உள்நோக்கம் கொண்டது என திராவிடர் கழக தலைவர் வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திராவிடர் கழக தலைவர் வீரமணி வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியது உள்நோக்கம் கொண்டது என்றும், ரூபாய் நோட்டுகளில் உள்ள காந்தி படத்தை எப்போது தூக்குவார்கள் என்று தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து பேசிய வீரமணி, பாஜகவை பொறுத்தவரை கூட்டாட்சி அரசு இருக்கக்கூடாது என நினைக்கிறது என்று விமர்சனம் செய்துள்ளார். வாடுகிறார்கள் என்பதை போக்குவதற்காக மகாத்மா காந்தி கிராமப்புற நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஒரு 3 மாதங்கள், குறைந்தபட்சம் 4 மாதங்களுக்கு அவர்களுக்கு நல்ல அளவுக்கு நாடு ஒன்றுக்கு 100 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல திட்டத்தை போட்டு உருவாக்கி இருந்தார். தமிழகத்தில் வணிகர்களை பாதிக்கும் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் தொழில் தொடங்குவதை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்று இயற்ற வேண்டும் என வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரம் ராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரம் ராஜா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விக்ரம் ராஜா பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இதில் பழனி கொடைக்கானல் இடையே ரோப்கார் திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும், பழனி தாராபுரம் சாலையில் ரயில்வே மேம்பால பணிகளை விரைவாக துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டதாக விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய விக்ரமராஜா, 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் வணிகர்களின் கோரிக்கைகள் 70% அளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள கோரிக்கையையும் நிறைவேற்ற தமிழக முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து தமிழகத்தில் வணிகர்களை பாதிக்கும் வகையில் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் தொழில் தொடங்குவதை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஓமலூர் அருகே கிராம ஊராட்சி பதிவேடுகளை பார்வையிட்டு பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக 10 ரூபாய் இயக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 10 ரூபாய் சங்கத்து நிர்வாகிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்தந்த கிராம ஊராட்சி அலுவலக பதிவேடுகளை பார்வையிட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தாத்தியம்பட்டி கிராம ஊராட்சி மன்றத்தில் உள்ள பதிவேடுகள் ஆவணங்களை பார்க்கவும் நகல் எடுக்கவும் மேல்முறையீட்டு அலுவலராகிய ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் அனுமதி பெறப்பட்டது. இதையடுத்து சேலம் மாவட்ட 10 ரூபாய் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மோகன்ஜி தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் வடிவேல் மற்றும் உறுப்பினர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கள ஆய்வு செய்தனர். இதில் கள ஆய்வு செய்த 10 ரூபாய் சங்க நிர்வாகிகள் 2011ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை எந்தவிதமான ஆவணங்களும் முறையாக பராமரிக்கப்படவில்லை எனவும் பல்வேறு ஊழல் நடைபெற்றுள்ளது என குற்றம் சாட்டினர். மேலும் ஊராட்சியின் ஆய்வாளராகிய மாவட்ட ஆட்சியர் இந்த ஊராட்சியில் உடனடியாக கள ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். எந்த விதமான படிவங்களும் 2011 இப்போ வரைக்கும் சரியா முறையா பராமரிக்கப்படல. நிறைய கையெழுத்து இல்லை, தலைவர் கையெழுத்து கிடையாது. பல கூட்டம் முறையாக நடந்திருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இது சம்பந்தமா டிஜிபியிலிருந்து கலெக்டர் காவல் ஆய்வாளர் வாமலூர் வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு மனு கொடுத்துருந்தோம். வாமலூர் காவல் ஆய்வாளர் இது வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. மயிலாடுதுறையில் ஏழ்மை நிலையில் வசித்து வரும் முதியவர் மற்றும் 2 கண் தெரியாத மகன் ஆகியோருக்கு பாரதி மோகன் அறக்கட்டளையின் சார்பில் சிமெண்ட் சீட்டாலான புதிய வீட்டை கட்டிக் கொடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சேர்ந்தவர் கோவிந்தம்மாள். இவர் சாலை ஓரங்களில் கிடக்கும் பாட்டில்களை சேகரித்து விற்பனை செய்து அதில் வருகின்ற வருமானத்தை கொண்டு பிறவியிலேயே 2 கண்ணும் தெரியாத மகனை பாதுகாத்து வளர்த்து வருகிறார். இவர்கள் வசிக்கும் குடிசை வீடு இடிந்த நிலையில் பிளாஸ்டிக் சீட்டால் மூடி வசித்து வருகின்றனர்.
இவர்களுக்கு உதவி செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் பெரம்பூரை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் தான் நடத்தும் பாரதி மோகன் அறக்கட்டளை மூலம் பல்வேறு நபர்களிடம் நிதி திரட்டி 2,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சீட்டாலான புதிய வீட்டை கட்டி தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதிய வீட்டை 2 கண்களும் தெரியாத ஆரோக்கிய ராஜா கையால் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இதையடுத்து கோவிந்தம்மாள் மற்றும் அவரது மகன் ஆரோக்கிய ராஜா ஆனந்த கண்ணீரோடு நன்றி தெரிவித்தனர். குஜிலியம்பாறை ஒன்றியத்தில் உள்ள பாலம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் உள்ள பள்ளிக்கூடத்தான் புதூர் பாலம் தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் பாலத்தின் மீது கனரக வாகனங்கள் செல்வதால் பாலம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் என்று பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் குஜிலியம்பாறை ஒன்றிய அலுவலக நிர்வாகமும் உடனடியாக பாலத்தை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மாத்தாம்பட்டினத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் ஆற்றில் மூங்கில் பாலம் அமைத்து ஆபத்தான முறையில் பள்ளிக்கு சென்று வருவதால் கான்கிரீட் நடைபாலம் அமைத்து தர வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மாத்தாம்பட்டினத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோணையாம்பட்டினம் அரசு பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்கள் பள்ளிக்கு பிரதான சாலை வழியாக சென்றால் 3 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டும். இதனால் தங்கள் கிராமத்தையொட்டியுள்ள முல்லை ஆற்றில் மூங்கில் பாலம் அமைத்து மறுபுறம் உள்ள கோணாயாம்பட்டினத்திற்கு எளிதில் செல்கின்றனர். இந்நிலையில் தற்போது மூங்கில் பாலம் வலுவிழந்து பழுதடைந்துள்ளது. எனவே பள்ளி மாணவர்களின் நலன் கருதி முல்லை ஆற்றில் கான்கிரீட் நடைபாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் விரைவில் கான்கிரீட் பாலம் அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த பாலம் தான் பயன்படுத்துறாங்க. இந்த பாலம் மழையில வெள்ளத்துல அடிச்சு போயிடுச்சுன்னா இந்த பசங்க ஸ்கூல் பசங்க நடந்து போறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 கிலோமீட்டர் இந்த ஊரை சுத்தி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிராமங்கள்ல ஏற்கனவே இருப்பாளி அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட போது அங்கு வந்த ஊராட்சி செயலாளரை சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாளியில் உள்ள மேலக்கரைப்பட்டியில் பொதுமக்களுக்கு குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் நீர்த்தேக்க தொட்டி நிரப்பப்படாமலும் பொதுமக்களுக்கு வரவேண்டிய குடிநீர் 15 நாட்களாக வராத காரணத்தினாலும் ஊராட்சி செயலாளர் கண்டுகொள்ளாமல் இருந்ததாலும் பெண்கள் காலி குடங்களுடன் இருப்பாளையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஊராட்சி செயலாளர் கோவிந்தராஜை சிறைப்பிடித்து ஏன் எங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் செல்வகுமார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் ஊராட்சி செயலாளரை விடுவித்தனர். செஞ்சியில் சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபட வற்புறுத்திய 2 பெண்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 2015ஆம் ஆண்டு காலணி விற்பனை நிலையத்தில் பணி செய்த 14 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுமாறு 2 பெண்கள் வற்புறுத்தியதாக சிறுமியின் பெற்றோர்கள் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் சிட்டாம்பூண்டியை சேர்ந்த ராணி, கொளப்பாரியை சேர்ந்த நாகம்மாள் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி வினோபா குற்றவாளிகள் ராணி, நாகம்மாள் ஆகிய இருவருக்கும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினர். இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். திண்டிவனம் அருகே பெண் ஒருவர் கழுத்தறுத்த நிலையில் சாலையோர பள்ளத்தில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓம்பத்தூரில் 45 வயது பெண் ஒருவர் கழுத்தறுத்த நிலையில் சடலம் இருப்பதாக அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் கிளியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி விசாரணை செய்தனர். அப்போது பெண் மேல் இருந்த கைரேகைகளை சேகரித்து விசாரணை செய்தபோது மயிலாடுதுறையை சேர்ந்த மகேஸ்வரி குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகிறார் என்பது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி அருகே வயல்வெளியில் அறுந்து கிடந்த உயரழுத்த மின்கம்பியை மிதித்த கல்லூரி மாணவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆலாடு கிராமத்தை சேர்ந்தவர் ஜனா. இவர் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பொறியியல் பட்டப்படிப்பு படித்து வந்தார். இந்நிலையில் மாணவன் ஜனா அருகில் உள்ள தங்களது வயல்வெளிக்கு சென்று கால்நடைகளுக்கு புல் அறுப்பதற்காக சென்றபோது நெற்பயிர்களுக்கு இடையே அறுந்து கிடந்துள்ள உயரழுத்த மின்கம்பியை கவனிக்காமல் மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் நீண்ட நேரம் ஆகி வீடு திரும்பாத நிலையில் வயல்வெளிக்கு சென்று அப்பகுதியை சேர்ந்த ஒருவன் மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்த மாணவனின் உடலை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே மாணவன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். உயரழுத்த மின்கம்பிகள் அனைத்தும் அப்பகுதியில் சேதமடைந்து தாழ்வான நிலையில் தொங்கிக் கொண்டு இருப்பது குறித்து அப்பகுதி விவசாயிகள் பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதே கல்லூரி மாணவனின் உயிரிழப்பு காரணம் என குற்றம் சாட்டினர். இதையடுத்து மாணவன் உயிரிழப்பால் அவரது பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனை உயிரிழக்க செய்த வழக்கில் தந்தைக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. தேனி மாவட்டம் குச்சனூரை சேர்ந்தவர் ரெங்கன். இவரது மகன் மணிகண்டன் திருமணமான நிலையில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இதனால் தொடர்ந்து மது போதையில் வந்து தந்தை ரெங்கனுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் கடந்த 2024ஆம் ஆண்டு மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த மகன் மணிகண்டனை தந்தை ரெங்கன் அரிவாளால் வெட்டி உயிரிழக்க செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் உயிர் மயக்கம் செய்யப்பட்ட வழக்கு பதிவாகி தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் மகனை அரிவாளால் வெட்டி உயிரிழக்க செய்த குற்றத்திற்காக தந்தை ரெங்கனுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சொர்ணம் நடராஜன் தீர்ப்பு வழங்கினார். திருவள்ளூர் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து இறந்த மாணவனின் தந்தைக்கு அரசு பணி நியமன ஆணையை அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் உள்ள கொண்டாபுரம் அரசு பள்ளியில் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த 7ஆம் வகுப்பு மாணவன் மீது கைப்பிடி சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே மாணவன் பரிதாபமாக இறந்துள்ளான். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் பின்னர் இறந்த மாணவனின் உடலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இறந்த மாணவனின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். இதையடுத்து அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள் மருத்துவமனை முன்பு 9 மணி நேரம் மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அமைச்சர் நாசர், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இறந்த மாணவனின் தந்தை சரத்குமாருக்கு அலுவலக உதவியாளர் பணி ஆணையை வழங்கினார். இதன் பிறகு மாணவனின் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தனர். குழுக்கள் எதனா அமைக்கப்பட்டிருக்கா? போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் ஒன்றும் வரல. அடுத்தபடியா அது என்ன நடந்தது ஆய்வு நடத்திட்டு இருக்கு. துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிச்சயமாக தகவல் தரும். அந்த பள்ளி வந்து ஆய்வு செய்யப்படுமா? ஆய்வு செய்து பேர்லாம் சொன்னாங்க. ஆய்வு எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொன்னாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக 20 கோடி ரூபாயை பதுக்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வேலூரில் பாஜக மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி, சரவணகுமார், அதிமுகவை சேர்ந்த ராமு, அப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் செலவுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வாக்காளர்களுக்கு 2000 முதல் 3000 ரூபாய் வரை கொடுப்பதற்காக 20 கோடி ரூபாயை திமுக பதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆண்டிப்பட்டியில் உள்ள கல்குவாரியை மூடக்கோரி விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனிக்கு அருகில் ஆண்டிப்பட்டியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள், விவசாய சங்கத்தினர் ஆகியோர் சார்பில் பொது வேலைநிறுத்தமும் கடையடைப்பும் நடைபெற்றது. இந்த கல்குவாரியால் விவசாயத்திற்கு தீங்கு ஏற்படுவதாகவும் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த கல்குவாரிக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள்
அதிவேகத்தில் வருவதால் மக்களும் விலங்குகளும் விபத்தில் சிக்கிக் கொள்வதாகவும் குறை கூறினர். கல்குவாரி உடனடியாக மூட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் விவசாய சங்கத்தினர் எச்சரித்தனர். குவாரினால இரவு வேலைலாம் விவசாயிகளுக்கெல்லாம் பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்க. கிட்டத்தட்ட எங்க ஊர்ல மானம் பார்த்த பூமி விவசாயிகளா தான் இருக்கிறாங்க. ஆறோ குளமோ வாய்க்காலோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஊர்ல இங்க குவாரி வச்சு எங்க ஊர் எல்லையில வச்சு பயங்கரமான வெடிய வச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் ராஜாமடம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியின் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடத்தில் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது 2009ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள சிஏஎஸ் பதவி உயர்வுகள் வழங்குவதில் சீரான தன்மை இல்லை என்று குற்றம் சாட்டினர். சென்னை வளாகத்திற்கு இணையாக உறுப்பு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் சமமான சலுகைகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பதவி உயர்வு உரிய நேரத்தில் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் சில பேராசிரியர்கள் இன்னும் அப்சார்ப்ஷன் செய்யப்படாமல் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற சில நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்று ஒரு நாள் மட்டும். இனி வருவது திரையுலக செய்திகள். இரட்டத்தல திரைப்படத்தில் அதிக ஆக்ஷன் நிறைந்த காட்சிகள் நன்றாக வந்துள்ளது என்று கதாநாயக நடிகர் அருண் விஜய் தெரிவித்துள்ளார். பிரபல நடிகர் அருண் விஜய் நடிக்கும் இரட்டத்தல என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தினை கிறிஷ் திருக்குமரன் இயக்கி சாம் CS இசையமைத்துள்ளார். இதில் சித்தி இட்னானி, தன்யா ரவிச்சந்திரன், ஹரிஸ் பெரடி, யோகேஷ் சாமி, ஜான் விஜய் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படமானது டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழுவினர் தெரிவித்தனர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதையடுத்து படம் பற்றி நடிகர் அருண் விஜய் பேசிய போது, இந்த படத்தின் கதை தன்னை வெகுவாக கவர்ந்தது என்றும், ஆகையால் நடிக்க முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அருண் விஜய், இப்படத்தின் முக்கிய தூணாக இருந்தது எடிட்டர் ஆண்டனி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த படத்தில் அதிக ஆக்ஷன் காட்சிகள் நன்றாகவே வந்துள்ளது என்று நடிகர் அருண் விஜய் தெரிவித்துள்ளார். மற்றபடி வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிவன் ஆர் பெஸ்ட் ஃபார் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 மணி நேரம் நீங்க தியேட்டர்ல உட்காந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க மறந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போற அளவுக்கு திருக்குமரன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் திரு சார் ஃபார் கிவிங் திஸ். இனி வருவது உலக செய்திகள். திபெத்தில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சீனாவின் தன்னாட்சி பெற்ற திபெத்தில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்திய சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி 20 ஓவர் போட்டியில் 811 புள்ளிகள் எடுத்து பும்ராவின் சாதனையை முறியடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 20 ஓவர் போட்டி வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. இதில் பந்து வீச்சாளர் தரவரிசையில் இந்திய சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி 811 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். இதையடுத்து நியூசிலாந்தின் ஜேக்கப் டப்பி 699 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்திய பவுலர்களில் அதிக புள்ளிகள் குவித்த வீரர் என்ற சிறப்பை வருண் சக்கரவர்த்தி பெற்றுள்ளார். இதற்கு முன் ஜஸ்பிரீத் பும்ரா 2017ஆம் ஆண்டில் 783 புள்ளிகள் எடுத்ததே இந்திய பவுலரின் அதிகபட்ச புள்ளிகளாக இருந்துள்ளது. இந்நிலையில் அவரை வருண் சக்கரவர்த்தி முறியடித்துள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 99,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 12,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 99,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,08,568 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 224 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,24,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 9 புள்ளிகள் அதிகரித்து 84,568 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 15 புள்ளிகள் அதிகரித்து 25,834 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்திய ஓமன் வணிக உடன்பாடு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இரு நாடுகளிடையேயான உறவு புதிய உயரத்தை எட்டும் என்றும் பிரதமர் நம்பிக்கை. சென்னை கொளத்தூரில் புதிய திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒரே நேரத்தில் 15 ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து முதலமைச்சர் வாழ்த்து. திமுக தீய சக்தி என்றும் அதை விரட்ட வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி என்றும் விஜய் பேச்சு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டு சான்று பெறாத வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடாது என கட்டுப்பாடு. புதிய கட்டுப்பாடு நடைமுறைக்கு வந்துள்ளதால் சான்று பெற படையெடுக்கும் வாகன உரிமையாளர்கள். ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு சூட்டியிருந்த காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் போராட்டம். மக்களின் வேலை பெறும் உரிமைக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து உக்ரைனுக்கு கடன் வழங்கும் திட்டம். இறுதி முடிவு எடுப்பதற்காக பெல்ஜியத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.